ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 கேடியில் வந்து டெஸ்க்டாப் வந்து செல் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, நல்ல வெயிட்டான சாதனம். இது வந்து 8 கேடி நீங்கள் வந்து வாங்கி கொரியர் போட்டு விடலாம். இதில் வந்து 500 GB வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிவிடி பிளேயர் இருக்குல்ல, இது டிவிடி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் 4 USB போர்ட்டோட ஒரு மைக்குக்கு ஒரு ஹெட்ஃபோனுக்கு 2 ஜாக் இருக்குது, ஆடியோ ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சேட்டா என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. Core i5 வச்சா Core i5 4GB RAM இருக்கு, 500GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு. செகண்ட் ஜெனரேஷன் Core i5 டெல்ல செகண்ட் ஜெனரேஷன். ஓகே, அப்புறம் பிரைஸ் வருது 8KD வச்சா. பாத்தீங்களா, பிரைஸ் வந்து இவரும் 8KD தான் गाइस. இது வந்து டெஸ்க்டாப் மட்டும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுக்கு பிசி மத்த அக்சஸரிஸோட சேர்த்து வேணும் அப்படின்னா எவ்வளவு கிட்ட வரும்? 20KD 18KD எல்லாம் வருது வச்சா. இப்போ பிசி தான் 18KD அப்புறம் பிசி மாத்திரம் இது டெஸ்க்டாப் மட்டும் இப்போதைக்கு ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. வந்து 8KDல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா கீழே வந்து கடையோட நேம் வந்து மென்ஷன் பண்றேன். கடையோட ஷாப்போட நேம் வந்து நெக்ஸ்ட் டேட் அப்ரோச். அவங்களோட பேர் நெக்ஸ்ட் டேட் ஷாஃபிக் வச்சா. ஷாஃபிக். ஓகே गाइस, பாத்தீங்களா இருக்குதுல பெரிய சைஸ் லேப்டாப். இது இருக்குதுல பெருசு. பாத்தீங்களா என்னோட கை லென்த் இருக்கு. இது பாத்தீங்களா, இது வந்து டெல். இதோட பிரைஸ் வந்து சொல்லுங்க. ஸ்பெக் நல்ல ஸ்பெக் மச்சா. கிராபிக்ஸ் வந்து 6GB கிராபிக்ஸ், ஆர்டிஎஸ் கிராபிக்ஸ் இருக்கு, 16GB RAM இருக்கு, 512GB SSD. இதுல ஆப்ஷன் இருக்குதுன்னா 128 மெமரி சப்போர்ட், 128 மெமரி சப்போர்ட், 4 ஹார்ட் டிஸ்க் இருக்கு, 4 போட்டு ஹார்ட் டிஸ்க் போர்ட் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் இல்ல இது 195KD வரும் மச்சா. ஹார்ட் டிஸ்க்ல 4 இருக்கு. 4 உள்ளேயே வந்து 4 இருக்கு. 4 ஹார்ட் டிஸ்க் 4. ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளவு கிட்ட வரும் பிரைஸ்? 195. எஸ், 9th ஜெனரேஷன் i7. சரியான வெயிட்டா இருக்கு. ஓகே, ஹெவி டியூட்டி பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு கண்டினியூவா நீங்க வந்து ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்றீங்க, ஏதாவது கேமிங்காக இது பண்றீங்க அப்படினாலும் கண்டினியூவா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். கூலிங் சிஸ்டம் 1 பாத்தீங்களா, 1 பேக்ரவுண்ட்ல இதுல வந்து 2 3 அதுக்கப்புறம் 4 இருக்கு. ஒட்டுமொத்தமா 4 ஃபேன் இருக்கு இதுல வந்து. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம நிறைய லேப்டாப்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மேக்புக் காட்டுங்க. மேக்புக் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மேக்புக்ல வந்து மினி வந்து மேக்புக் ஏர் வந்து பாத்தீங்களா எவ்வளவு காம்பாக்டா சின்னதா இருக்கு பாருங்க. எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. பாத்தீங்களா, இது வந்து இதோட பிரைஸ் என்ன சேட்டா வருது? அது நமக்கு 48KD வருது. 48KD தானா? 48. மேக்புக் ஏர் இங்க 48KD கிடைக்குதா அப்படின்னா கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாத்தீங்களா இப்படி இருக்கு பாருங்க. 4GB RAM இப்படி இருக்கு பாருங்க. 128 SSD வச்சா. Core i5 4GB 128. ஓகே, இதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மேக்புக் அந்த ஏர், இந்த மேக்புக் ப்ரோ இதெல்லாம் கேமரா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லி தெரியணும் அப்படின்றது இல்லை. இது வந்து கேமராவோட இருக்கு. சரியான ஸ்லிம்மான லேப்டாப் பாருங்க. ஒரு சின்னதா ஒரு நோட் புக் சைஸ் தான் இருக்கு, சின்னதா. ஓகே, அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் குரோம் புக்ஸ், அதுக்கப்புறம் மற்றபடி லேப்டாப் இருக்கு, டெஸ்க்டாப் லேப்டாப், அதுக்கப்புறம் இருக்க எல்லா பொருளும் வந்து ரிப்பேர் பண்ற செட்டப் இருக்கு. உங்களுக்கு என்ன லேப்டாப் வேணாலும் நீங்க வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் இங்க வந்து சேட்டா. அப்புறம் நீங்க வந்து லேப்டாப் வந்து இப்போ ஒரு லேப்டாப் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து போடணும் அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க சேட்டா? நார்மல் வருது 512 இருக்கு, 256 டிபெண்ட் ஃபார் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் மச்சான். ஓகே, அப்படி டிபெண்ட் பண்ணி வந்து. இப்போ ஒரு நார்மலா ஒரு i7 8th ஜெனரேஷன் ஒரு லேப்டாப் நான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு 500, அதுல வந்து 500 ஹார்ட் டிஸ்க் இருக்கு ஆல்ரெடி. அதுல வந்து நான் வந்து SSD வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எவ்வளவு வந்து கோட் பண்ணுவீங்க? எவ்வளவு வந்து பிரைஸ் வந்து கோட் பண்ணுவீங்க? அப்ராக்ஸிமேட்லி 19KD 18KD அவ்வளவு. 19KD 18KD அவ்வளவு. புதுசா வந்து போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. ஓகே சேட்டா. गाइस, அதுக்கப்புறம் இதுல வந்து மேக்புக்ல iMac பாத்தீங்களா, iMac வந்து PC இருக்கு பாத்தீங்களா சேட்டா. இதோட ஸ்பெக் அது i5 வச்சா 4GB RAM 512GB SSD வருது. 4GB 512GB SSD. பிரைஸ் இதுல வந்து பாருங்க गाइस, இதுல எவ்வளவு போர்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? 48 மச்சான் பிரைஸ் வருது. 48KD. 48 சேட்டா. சூப்பர் சேட்டா. சேட்டா இது வந்து என்ன ஜெனரேஷன் வரும் சேட்டா? அது 2014 மாடல், 2014 மாடல். ஓகே ஓகே. நிறைய PC இருக்கு மச்சான். மினி PC இருக்கு for i7 HP ல. ஓகே, இது வந்து HP PC பாத்தீங்களா? 16GB. எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க கம்பேட்டா. இது வந்து நீங்க ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கு, நம்மளுக்கு வந்து PC மட்டும் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து வாங்கிட்டு போகலாம். இந்த பெருசு வந்து காணல 8KD, அது வந்து இந்த பெருசு 8KD காணல, அது வந்து நீங்க வந்து கொரியர் தான் போட முடியும். இது வந்து நீங்க அசால்ட்டா வாங்கிட்டு போகலாம். சேட்டா இது என்ன பிராண்ட் சேட்டா? இது HP Elite Desk. இதோட ஸ்பெக் வந்து Core i7 வருது மச்சான். Core i7 16GB RAM 256GB SSD. ஓகே, 650 HDD. ஓகே சேட்டா. ஓகே, 7th ஜெனரேஷன். ஓகே, பிரைஸ் வருது 48KD வருது. 48KD நல்ல பிரைஸ் தான். எங்க கிடைக்காது. ஓகே,
அதுக்கப்புறம் இதுல வந்து ஹெச்பி ஹெலைட் புக் கைஸ். இது வந்து எவ்வளவு சேட்டா? இது வந்து 48 கேடி. இதுல வந்து நீங்க என்ன பட்டிட்டிங்கிறீங்க பண்ணனாலும், இதுல வந்து நீங்க எஸ்எஸ்டி ஆட் பண்ணாலும் சரி, ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணனாலும் சரி, இதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலா ஒரு மெமரி இதுல வந்து டைப் சி மூலமா எக்ஸ்டர்னலா ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க. தனியா வந்து நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேட்டா அதுல ஒரு பீஸ் எடுத்து காட்டுங்க சேட்டா. அந்த பாக்ஸ் எடுத்து காட்டுங்க, உங்களுக்கு வந்து புரியும். இப்போ எஸ்எஸ்டி வாங்குறோம் அப்படின்னா பார்த்தீங்களா, இதில் வந்து தனியாக கேபிள் போட்டு தனியாக உங்களுக்கு எஸ்எஸ்டி போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைனா ஹார்ட் டிஸ்க்குக்கும் தனித்தனியாக இருக்குது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது இவர்கிட்ட, நெக்ஸ்ட் கிட்ட. ஓகே சேட்டா, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜஸ்ட்ங்கிற சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப் வந்து சர்வீஸ்க்கு அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சேட்டா பேச கிடையாது சேட்டா. சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நிறைய கம்மி பண்ணிட்டு நிறைய ஃபியூச்சரோட எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பக்காவா பண்ணி தருவாரு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 உள்ள ஓல்டு லூலுக்கு பேக் சைடில் இருக்கும். எக் சைடுக்கும் பேக் சைடு தான் வரும். இதில் வந்து நிசமத் ஹைட்ரோபாத் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து பேக் சைடில் தான் இருக்குது. இதில் வந்து பக்கத்தில் ப்ளூபோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் இருக்குது. இதில் வந்து இந்த சைடில் தான் போகணும். வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நேராக வரணும். நேராக வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கு. இதில் வந்து 1 2 3வது கடை நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் தான் அந்த 8 கேடிக்கு வந்து டெஸ்க்டாப் வச்சு வித்துட்டு இருக்காங்க.